அடர்ந்த காடு முழுவதும் ஒரு காலத்தில் அவனை பார்த்து நடுங்கியது. அவன் தான் ராஜா, சிங்கம், பூமியையே அதிர வைக்கும் கற்கஞ்சனையுடன் சூடிய அற்புதமான மிருகம். ஆனால் காலம் ஒரு தோக்கடிக்க முடியாத எதிரி ராஜாவை மெதுவாக நெருங்கியது. ஒரு காலத்தில் வலிமையாயிருந்த அவனது கால்கள் இப்போது பலவீனமாக இருந்தன. கத்திகள் போல கூர்மையாக இருந்த அவனது பற்கள் மழுங்கி உடையக்கூடியாக இருந்தன. ராஜா தனது முந்தைய கம்பீரத்தின் வெறும் நிழலாக மாறிவிட்டான். ஒரு காலத்தில் சக்தியின் சத்தமாயிருந்த அவனது கர்ஜனை இப்போது ஒரு கரகரப்பான இருமலா மாறியது. அவனால் இனி பெருமையுடன் வேட்டையாட முடியவில்லை. ராஜாவாக அவனது இடம் ஆபத்தில் இருந்தது. பயம் ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தி அவனை ஒரு இருண்ட பாதைக்கு இட்டு சென்றது. ராஜா பயம் மற்றும் கொடுங்கோன்மை மூலம் ஆட்சி செய்வார். காடு தனது ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றும்படி செய்வார். தனது குகையிலிருந்து ராஜா உத்தரவுகளை பிறப்பித்தான். கூர்மையான பார்வை கொண்ட காகம் அவனது தூதுவனானது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் காகம் காட்டில் நடக்கும் சம்பவங்களை விவரிக்கும். வலிமையான ஆனால் சாதுவான கழுதை வயதான சிங்கத்துக்கு பொருள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டது. அது தண்ணீரையும் விறகையும் சுமந்து சென்றது. அதன் முது அந்த பாரத்தின் கீழ் வளைஞ்சது. சிறிய எலி சுறுசுறுப்பான மற்றும் வேகமானது. சிங்கத்தை மகிழ்விக்கும் பணியை கொடுக்கப்பட்டது. அது நடனமாடியும் பாடுவதும் சிங்கத்தின் கோபத்திலிருந்து தப்பித்து ஒரு பிடிய பெற முயற்சிக்கும். தந்திரமான மற்றும் வஞ்சமான நரி ராஜாவின் ஆலோசரானது. அது சிங்கத்தின் காதில் விஷவார்த்தைகளை கிசிக்கிட்டு தனது சொந்த லாபத்துக்காக அவனை கையாண்டது. ராஜாவின் கோரிக்கைகளால் சுமையடைந்த கழுதைக்கு கோபம் அதிகரித்தது. அதன் முது வலித்தது. அதன் குழம்புகள் வெடிச்சன். அதன் உற்சாகம் உடைந்தது. காட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த நாட்களை அது ஏங்கியது. எலி பயந்தாலும் அதன் அநீதியை பார்த்தது. மற்ற விலங்குகளின் துன்பத்தை அது கண்டது. நடனமாடியும் பாடுவதை வெடிகமாக ஏதாவது செய்ய முடியும் என அது விரும்பியது. அதிருப்தி கிசுகிசுக்கள் காடு முழுவதும் பரவத் தொடங்கின. ஒரு காலத்தில் பயத்தில் வாழ்ந்த விலங்குகள் இப்போது ஒரு பொதுவான எதிரியை பகிர்ந்து கொண்டன. அவை இருளின் மறைவில் ரகசியமாக சந்திச்சு ராஜாவின் கொடுங்கோமையில் இருந்து விடுபடுவதற்கான வழியை திட்டமிட்டன. மற்ற விலங்குகளுக்கு தெரியாமல் நரி அவர்களின் திட்டங்களை கேட்டது. அது அவர்களின் துர்தஷாவுக்கு சகானுபூதி தெரிவிப்பது போல் நடித்தது. அதே நேரத்தில் ராஜாவிடம் திரும்பி சென்று அனச்சையும் தெரிவித்தது. பேராசை மற்றும் மகத்வாகாங்கையா தூண்டப்பட்ட நரி தனக்காக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை கண்டது. மற்ற விலங்குகளை காட்டிக் கொடுத்து ராஜாவின் வலது கரமாக மாறும். நரியின் துரோகத்தை அறியாத விலங்குகள் அதன் மீது நம்பிக்கை வைத்தன. அவர்கள் தங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்களை, தங்கள் திட்டங்கள் மற்றும் கனவுகளை அதனிடம் ஒப்படைத்தனர். ஒரு சிறந்த சூழ்ச்சிக்காரனான நரி அவர்களின் நம்பிக்கையை அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தியது. அது ராஜாவிடம் பொய்களையும் பாதி உண்மைகளையும் சூடி சிங்கத்தை அவனது சொந்த குடிமக்களுக்கு எதிராக திருப்பியது. ஒரு திட்டம் உருவா தொடங்கியது. கழுதையின் அமைதியான வலிமை மற்றும் எலியின் விரைவான சிந்தனையால் வழிநடத்தப்பட்ட விலங்குகள் ராஜாவை எதிர்க்க முடிவு செய்தன. அவர்கள் அவனது முந்தைய மனநிலையை முன்வச்சு அவன் ஒரு காலத்தில் இருந்த உன்னத சிங்கத்தை அவனுக்கு நினைவூட்டுவார்கள். பயம் மற்றும் கோபத்திற்கு அடியில் ஆழமாக ராஜா இன்னும் ஒரு நீதியான ஆட்சியார் என்று அவர்கள் நம்பினர். அவர்களின் திட்டத்தை அறிந்த நரி தனது நிலையை உறுதிப்படுத்த ஒரு வாய்ப்பை கண்டது. விலங்குகளின் தோல்வியையும் தனது சொந்த அதிகார உயர்வையும் உறுதி செய்யும் வகையில் ராஜாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும். விலங்குகள் தன்னை தூக்கி எறிஞ்சு தனது ராஜ்யத்தை பறித்து தன்னை இறக்க விட்டு வீடு திட்டமிட்டதாக ராஜாவை நம்ப வைச்சது. ராஜா பரநோய மற்றும் பயத்தால் உண்டப்பட்டு கோபத்தில் கர்ஜித்தான். அவனது பிடி சிலித்தது. அவனது நகங்கள் நீண்டன். அவனது கண்கள் சீற்றத்தால் எரிந்தன். விலங்குகளை தனது குகைக்கு அழைத்தான். அவர்களின் துரோகத்துக்கு அவர்களை பணம் கொடுக்க வைப்பார். காட்டின் உண்மையான ராஜா யார் என்பதை அவர்களுக்கு காட்டுவான். நரியின் துரோகத்தை அறியாத விலங்குகள் நம்பிக்கை மற்றும் பதட்டத்துடன் குகையை நெருங்கின. அவர்கள் தங்கள் நோக்கத்திலும் தங்கள் வேண்டுகோளின் நீதியிலும் நம்பிக்கை வைச்சிருந்தனர். அவர்களுக்கு என்ன ஆபத்து காத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது.
விலங்குகள் தங்கள் வழக்கை முன்வைக்க தயாராக ராஜாவுக்கு முன்னால் நின்ற போது நரி தனது நகர்வை மேய்த்தது. அது முன்னோக்கி குதித்து குற்றச்சாட்டுகளை கத்தியது மற்றும் வெல்களால் சூட்டி காட்டியது. ராஜாவின் ஆட்சியை அழிக்க முயன்ற துரோகிகள் கிளர்ச்சியாளர்கள் என்ன விலங்குகளை சித்தரித்தது. ஆனால் எதிர்பாராத ஒன்று நடந்தது. நரியின் உண்மையான நிறைச்ச கண்ட விலங்குகள் ஒன்றுபட்டன. கோபத்தா பயம் மாறிய கழுதை சத்தமாக கத்தியது. கழுதையின் தைரியதர்ச துணிச்சலந்த எலி தனது நிலையில் நின்றது. அவர் பிரிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் அமைதியாக மாட்டார்கள். ராஜா சலசலப்பால் குழப்படைந்து நரியிலிருந்து மற்ற விலங்குகளை பார்த்தான். அவர்களின் கண்களில் இருந்த பயத்தை அவன் கண்டான், ஆனால் அவர்களின் துர்நிர்ணயத்தையும் கண்டான். கருணைக்காக அவர்களின் வேண்டுகோள்களையும் நீதிக்காக அவர்களின் அழுகளையும் கேட்டான். முதல் முறையா தான் ஏற்படுத்திய துன்பத்தை கண்டான். சிங்கம் அதன் கோபம் வெக்கமாக மாறியது, தலையை தாழ்ச்சியது. தனது வழிகளின் பிழையை உணர்ந்தான். தான் ஒரு காலத்தில் வெறுத்த விஷயமாவே மாறிவிட்டான். ஒரு கொடுங்கோலன் கனத்த இதயத்துடன் அரியணைக்கான உரிமையை கைவிட்டான். தனது கடந்த கால செயல்களுக்காக பரிகாரம் தேடி அமைதியா தனது நாட்களை வாழ்வான். ராஜாவின் ஆட்சியிலிருந்து இறுதியாக விடுபட்ட விலங்குகள் மகிழ்ச்சி அடைந்த ஒற்றுமையின் உண்மையான அர்த்தத்தையும் தைரியத்தின் சக்தியும் அவர்கள் கற்றுக்கிட்டனர். ஒரு காலத்தில் பயத்தில் மூழ்கி இருந்த காடு நம்பிக்கை மற்றும் புதிதாக மலர்ந்தது. ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது, அமைதி மற்றும் சமிருத்தியின் சகாப்தம். இவ்வாறு காடு ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கின்றது. வலிமை மிக்கவர்கள் சூட வெல்லலாம், மிகச்சிறியவர்கள் சூட அநீதியை எதிர்க்க எழுந்து நிற்க முடியும்.